சரி, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வார்த்தைகளை ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக தேவனுடைய பெரிதான கிருபையினாலே தொடர்ந்து நாம் தேவனுடைய சத்தியங்களை தியானிச்சுட்டு இருக்கோம். கடைசியா என்ன பாடம் பார்த்தோம்? கேட்டீங்களா? சரி. ஸோ நரகம்னா என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அது ஒரு வேதனையான ஒரு இடம் இல்லை. அதில் போய் ஒரு நெருப்பில் போட்டு முக்கி எடுக்கிற இடம் கிடையாது. ஓகே. ஸோ நரகம்ன்ற வேர்டு எப்படிலாம் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, அது மனிதனை புதைக்கிற இடம் தான். பிளஸ் நரகம்ன்ற ஒரு வேர்டு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ரெண்டாம் மரணம்ன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, செகண்ட் டெத், ரெண்டாம் மரணம். 1000 மணி அரசாட்சியுடைய முடிவுல சாத்தானையும் அவனோட தூதரையும் அவனால் மோசம் போனவங்களையும் 1000 மணி அரசாட்சி முழுவதும் சத்தியம் கேட்டு அவனால் மோசம் போனவங்களையும் சேர்த்து அடிக்கிறார் இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னன்னா ரெண்டாம் மரணம். அந்த ஒரு வேர்டு தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெண்டாம் மரணத்தை பத்தி பேசியிருக்காரு. அது யாருக்கு இல்லைன்னா உலகத்தில் இருக்கிற தேவன் அறியாதவங்களுக்குலாம் இல்லை, அது ஒன்லி ஃபார் அவருடைய டிசபிள்ஸ், அவருடைய சீஷர்களுக்கு பேசப்பட்ட விஷயம். ஓகே, சரி. அதில் ஏதாவது டவுட்னா நீங்க அந்த வீடியோ கேளுங்க, கேட்டு மறுபடியும் டவுட்னா என்கிட்ட சொல்லுங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் வந்து 3 harvest என்ற ஒரு பாடம். harvest 3 அறுவடை. மூன்று அறுவடைகள் என்ற ஒரு பாடத்தை நம்ம என்ன பண்ண போறோம்னா படிக்க போறோம். ஸோ இந்த பாடம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாடம். இந்த பாடத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிவைன் பிளான் உங்களுக்கு ஈஸியா என்ன பண்ணலாம்னா புரிஞ்சுக்கலாம், தேவனுடைய பிளான் எப்படி போகுது அப்படின்னு. ஓகே, இயேசு கிறிஸ்து சீஷர்கிட்ட பேசும்போது அநேக விஷயங்களை ஒரு உவமைகளா தான் என்ன பண்ணாரு சொன்னார். ஒரு வசனம் படிக்கலாம், மார்க்கு 4ஆம் அதிகாரம் 33-34 படிங்க. உவமைகளினாலே அன்றி அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அவர் தம்முடைய சீஷரோடு தனித்திருக்கும் போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். மேல இருக்கிற வசனம் 33. அவர்கள் கேட்டதையும் திராணிக்கத்தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக உவமைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். அநேக உவமைகளினாலே அவங்களுக்கு என்ன சொன்னாருங்களா? வசனத்தை சொன்னார். ஓகே, உவமைகளினாலே அன்றி அவர் ஒன்றும் என்ன பண்ணலைங்க, சொல்லவில்லை. அப்போ மெஜாரிட்டியா இயேசு கிறிஸ்து எப்படிதான் பேசியிருக்காரு அப்படின்னா உவமைகளை தான் பேசியிருக்காரு. அதுலயே மார்க் 4ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்துல படிங்க. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்தவுடனே அறுக்கிறதற்கு ஆட்களை அனுப்புகிறான் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம், அல்லது எந்த ஓமையினாலே அதை திருஷ்டாந்தப்படுத்துவோம்? ஓகே, என்ன சொல்றாருன்னா தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம், எந்த ஓமைகளால் அதை திருஷ்டாந்தப்படுத்துவோம், வெளிப்படுத்தி காண்பிப்போம். என்ன சொல்றாரு? தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் தன் நிலத்தில் விதையை விதைத்து அவன் இரவில் தூங்கி பகலில் விழிக்க அவனுக்கு தெரியாத விதமா எது முளைச்சிரும், விதை முளைச்சிரும். விதம் முளைச்சு முன்பு முளையையும் பின்பு கதிரையும் பின்பு கதிரிலே தானியத்தை என்ன பண்ணும், விளைய செய்யணும். பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா அது வளர்ந்து அது கதிர் விட்டு கனிகளை என்ன பண்ணுதுன்னா பயிர்களை கொடுக்குது. இப்படிதான் எது வரும்னா தேவனுடைய ராஜ்யம் இருக்கும், தேவனுடைய ராஜ்யம் இப்படிதான் வரும் அப்படின்னு சொல்றோம். இப்போ அறுவடை அப்படின்றது, ஒரு ஹார்வெஸ்ட் அப்படின்றது இட்ஸ் பிகினிங் ஆர் எண்ட்? எண்ட், கரெக்டா? அப்போ ஒரு ஹார்வெஸ்ட் அறுவடை பண்ணணும்னா நம்ம அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் செய்யணும்? நிலம் வேணும் நமக்கு இல்லையா? நிலத்தை பண்படுத்தணும், உழணும், விதைக்கணும், நீர் பாய்ச்சணும், சூரியன் செடி வளர்ந்த பிறகு அதுல களைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் பிடுங்கணும்.
இல்லையா? அதுக்கப்புறம் தான் ஹார்வெஸ்ட் பண்ணணும். ஹார்வெஸ்ட் பண்ணி தேவையானதை களஞ்சத்துல சேர்க்கறது, தேவையில்லாததை தூக்கி போடுறது, நெருப்புல சுட்டரிக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்லாம் நமக்கு இருக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு 3 பேரபிள் படிக்க போறோம். 3 பேரபிள் படிக்க போறோம். ஸோ 3 பேரபிள் எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா, அந்த 3 பேரபிளும் 3 ஹார்வெஸ்ட் பத்தி என்ன பண்ண போறதுன்னா நமக்கு சொல்லுது. ஓகே, ஒவ்வொரு ஹார்வெஸ்ட் நாம படிக்கும் போதும் அந்த ஹார்வெஸ்ட் எங்க துவங்குது, எந்த நிலத்துல போடுறாங்க, என்ன போட்டாங்க, எப்படி விளைஞ்சது, யார் போட்டா, யார் ஹார்வெஸ்ட் பண்ணா, எங்க பண்ணாங்க, இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு ஹார்வெஸ்டா நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் படிக்க போறோம். புரிஞ்சா? ஓகே, சரி. இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சாப்டர் மேத்யூ 13th சாப்டர். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 2ல இருந்து படிக்கலாம். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். அவர் அநேக விசேஷங்களை உண்மைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போது தீந்து போயிற்று, போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. ஓகே, இது நம்ம எல்லாரும் ஏற்கனவே ரொம்ப ஃபெமிலியரா நம்ம படிக்கிற விஷயம் இல்லையா? கேளுங்கள், விதைக்க ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்க சில விதைகள் வழி அருகே விழுந்தது, சில விதைகள் முள்ளுள்ள இடத்துல விழுந்தது, சில விதைகள் கற்பாறை மேல் விழுந்தது, சில விதைகள் நல்ல நிலத்துல விழுந்தது. இல்லையா? என்னாச்சு? வழி அருகே விழுந்த விதைகளை பறவைகள் வந்து என்ன பண்ணிடுச்சு? சாப்பிட்டுடுச்சு. ஓகே, அப்புறம் கற்பாறை மேல் விழுந்தது, மண்ணில்லாத கற்பாறை விழுந்தன. மண் ஆழமாயிரம் அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் பட்ட உடனே கற்பாறை என்ன ஆகும்? ஹீட் ஆகிடும். அதனால வேர் என்ன ஆயிடுச்சு? அது பட்டு போயிடுச்சு. ஃபர்தரா அது வேர் கொள்ள முடியல, உள்ள போயிட்டு. முள் இடத்துல விதைக்கப்பட்டவங்க பாருங்க, அந்த பயிரும் வளருது, முள்ளும் வளருது. முள்ளு பயிரை விட வேகமா வளருது, அதானே? அப்போது அதனாலதான் அது நெருக்கி போட்டுடுச்சு. ஓகே, நல்ல நிலத்துல விழுந்ததோ 30, 60, 100 பலன் கொடுத்து. இது ஒரு பேரம். சரி, நீங்க இப்ப யோசிச்சு சொல்லுங்க, ஏதாவது ஒரு விவசாயி தன் விதைய வழி அருகையோ முள்ளுலையோ கற்பாறையிலையோ விதைப்பாங்க? விதைக்க மாட்டாங்க. கரெக்டா? நான் என்ன சொல்ல வரேன்னா, இது சாதாரணமா ஒரு விதைய நிலத்துல விதைக்கிறத பத்தி பேசல. வேற எதை பத்தி பேசுது? இங்க 4 விதமான நிலத்தை பத்தி சொல்ற. வழியருக்கு விதைக்கப்பட்ட நிலம், கற்பாறை, முள்ளுல இடம், நல்ல நிலம். 4 இடத்துல விதை விதைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்ற. இதுல விதைக்கப்பட்டதுல வளர்ந்தது எந்த நிலத்துல இருந்ததுன்னா, நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டதா என்ன பண்ணுது? வளர்ந்து பலன் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்றாரு. கரெக்டா? சரி, இப்ப அந்த 4 நிலமும் எப்படி சொல்லலாம்? 4 விதமான ஜனங்கள். 4 விதமான ஜனங்கள் எங்க இருந்தாங்க? இஸ்ரேல். அதுதான் இப்ப பாயிண்ட். அப்ப ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட் எங்க நடக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வராரு. ஓகே, இப்ப நம்ம என்ன பார்க்கணும்? நிலம்னா என்ன, விதைனா என்ன? கரெக்டா? சரி, இப்போ விதை என்பது என்னது? வசனம். அதுக்கு ஏதாவது வசனம் இருக்கா? சரி, லூக்கா 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். விதை என்னது? தேவனுடைய வசனம். கரெக்டா?
மறுபடியும் மத்தேயு 13க்கு வந்துடலாம். 37ஆம் வசனம். அவர் பிரதியேகமாக நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். 2 கண்டுபிடிச்சாச்சு. விதைக்கிறவர் விதைக்கிறவர் யாரு? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. விதை எது? வசனம். இப்ப அடுத்து உங்ககிட்ட கேள்வி, எங்க விதைச்சாரு? ஆரம்பத்துல வந்து இஸ்ரேல தான் விதைச்சாரு. ஒரு ஸ்திரீ வந்து கேட்டாங்க இல்லையா, என் அர்சுத்தாவி பிடிச்சிருக்கு என் மகளுக்கு, நீங்க சொஸ்தப்படுத்தும் சொன்னவர் என்ன சொன்னாருங்க? சீரோபேனிக்கியா கிரேக்க ஸ்திரீன்னு ஒரு ஸ்திரீயை படிச்சோம்ல நாம, பேசிக் இன்னும் முன்னாடி. பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நான் யாருக்கு போட மாட்டேன், நாய்க்குட்டிக்கு போட மாட்டேன். அப்ப யாருக்கு அப்பம் கொடுக்க வந்தார்? பிள்ளைங்களுக்கு தான், இஸ்ரேலுக்கு தான் அப்பம் கொடுக்க வந்தார். கரெக்டா? அப்ப முதல்ல அவர் எங்க தான் விதைச்சார் விதைய? இஸ்ரேல்ல. எப்படிப்பட்ட மக்கள்? நாலு விதமான மக்கள். இஸ்ரேலிலேயே எத்தனை விதமான மக்கள் இருக்காங்க? 4 விதமான மக்கள் இருக்காங்க. கரெக்டா? அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி இப்போ பிரசங்கம் பண்றார். என்ன பண்றாரு? கேளுங்கள், விதைக்க ஒருவன் விதைக்க புறப்பட்டான். சில விதைகள் எப்படி விழுது? வழியருகே விழுது. சில விதைகள் பாறையில, சில விதை முள்ளுள்ள இடத்துல, சில விதை நல்ல நிலத்துல. ஓகே, இப்ப நீங்க இந்த பாயிண்ட் எங்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. விதைக்கிறவர் யார்? மனுஷகுமாரன். விதை வசனம். அப்போ இயேசு கிறிஸ்துடைய முதலாம் வருகையிலிருந்து இந்த பாயிண்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். 3 அறுவடைகளையுமே எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க? இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில வந்து பண்ணார்ல, இஸ்ரேல்ல வந்து பேசினார்ல, முதல்ல அவர் தான் விதைக்கிறாருங்க. ஏன்னா இப்ப விதைக்கிறது தீர்க்கதரிசி, விதைக்கிறது யோவான், அப்படி படிக்கல. நம்ம யார் படிச்சிருக்கோம்? விதைக்கிறவர் மனுஷகுமாரன் அப்படின்னு படிச்சிட்டீங்கன்னா இப்ப எங்க இருந்தா எடுக்கணும்? நீங்க இயேசு கிறிஸ்துக்கு புதிய ஏற்பாடு காலத்துல தான் எடுக்கணும். 3 harvest, 3 அறுவடை. அப்ப முதல் அறுவடை எங்க நடக்குதுன்னா இஸ்ரேலுக்குள்ள மட்டும் நடக்குது. புரிஞ்சா? இப்போ இயேசுக்கு சீஷர்களை கூப்பிட்டு நீங்கள் இப்போ உலகம் எங்கிலும் போங்கன்னார். ஏன்? எங்க சொல்லியாச்சு? அங்க சொல்லியாச்சு. அப்ப எங்க முடிஞ்சிருச்சு? இஸ்ரேல்ல 6 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்ப நீங்க எங்க போங்க? உலகம் எங்கிலும் போய் சீஷராக்கி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல என்ன கொடுங்க? ஞானஸ்நானம் கொடுங்க. அப்ப அது என்ன அறுவடை? செகண்ட் அறுவடை. இப்ப அதுக்குள்ள போக வேண்டாம், உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். கரெக்டா? முதல் அறுவடை எங்க நடக்குது? இஸ்ரேல்ல. இப்ப நாம தான் இஸ்ரேல்னு வச்சுங்களேன். இப்ப இயேசு கிறிஸ்து இங்கதான் பிறந்தார். எங்கதான் பிறந்தாருங்க? இஸ்ரேல தான் பிறந்தார். ஓகே, அப்ப இங்க பிறந்து முதல்ல அவர் எங்கதான் பிரசங்கம் பண்ணார் அப்படின்னா இஸ்ரேலுக்குள்ளதான் பண்ணார். சீசல்கிட்ட என்ன சொன்னார்னா, காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரேல் விட்டார் இடத்துக்கு போங்கள். இப்ப பாருங்க, படிக்கலாம், ஒரு வசனம் படிக்கலாம். மத்தேயு 10 மத்தேயு 10:5 இருந்து படிங்க. இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும். எங்க போக கூடாது? புறஜாதியார் ஜென்டைல்ஸ், புறஜாதிகள் கிட்ட போக கூடாது. சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும். சமாரிய பட்டணத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? பிரவேசிக்க கூடாது. அங்க யாருக்கா? புறஜாதி. அங்கேயும் புறஜாதி மிக்சட் பீப்புள் இருக்காங்க. இஸ்ரேல் பிளஸ் புறஜாதி மிக்ஸ் ஆயிட்டாங்க. சமாரியெல்லாம் அவங்க இருக்காங்க. காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். ஃபர்ஸ்ட் அப்ப எங்க தான் போனாரு? இஸ்ரவேல் வீட்டாரிடம். அப்ப முதல் அறுவடை எங்க நடக்குது அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள். ஓகே, அந்த இஸ்ரேலுக்குள்ள இப்ப நாம தான் இஸ்ரேல்னு வச்சுக்கோங்களேன். நமக்குள்ள எத்தனை விதமான ஜனங்கள் இருக்காங்க? 4 types ஆஃப் பீப்புள் எங்க இருக்காங்க? இஸ்ரேல்ல இருக்காங்க. ஓகே, அதுல முதல் ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா வழி அருகே விதைக்கப்பட்டவங்க. வழி அருகே விதைக்கப்பட்டவங்க அர்த்தம் அவ்வளவுதான். இப்ப பாருங்க, லூக்கால அது விளக்கம் சொல்றாரு. லூக்கா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவங்க இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். இங்க பாத்தீங்களா? வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை என்ன பண்றாங்க? கேட்கிறவர்களா இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் என்ன பண்ணிடுறான்? அதை எடுத்து போடுறான்.
நீங்க இத பேரபிள்ல படிக்கும் போது அதுலயே இல்ல லூக்காலே 8:5 படிங்க. விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்து மிதியுண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போகும். ஆகாயத்து பறவைகள் வந்து அதை இந்த ஆகாயத்து பறவைகள் யாரு? பிசாசு. ஆகாயத்து பறவைகள் யாருன்னா பிசாசு. வேற எதனா சொல்ல முடியுமா ஆகாயத்து பறவைகள் பிசாசுன்னு? சொல்லுங்க. வானமண்டலத்தில் உள்ள பொல்லதாவிகள், ஆகாயத்து அதிகார பிரபு படிக்கிறோம்ல எபேசியர்ல, கரெக்டா? ஆகாயத்து அதிகார பிரபு ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டீர்கள்னு அவசரம் படிப்போம். உதாரணத்துக்கு இந்த பறவைகளை குறிச்சு யோசேப்பு கூட சிறைச்சாலை எத்தனை பேர் இருந்தாங்க? 2 பேர் இருந்தாங்க. 2 பேருக்கு ஒரு சொப்பனம், 2 சொப்பனம் வந்ததா? பானபாத்திரக்காரன் சுயம்பாகி. சொல்லுங்க, அது கரெக்ட் தான். விஷயம் என்ன? 2 பேர் சொப்பனம் இல்ல, பார்வோனுடைய சொப்பனம் தான் 2 1. இது வேற வேற. அதான் வேற சொப்பனம் ஒன்னா இருந்தாலும் அவங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் வேற வேற. அவர் உயிரோட இருப்பார், இருக்க மாட்டார். சரிங்களா? பார்வோனுக்கு சொப்பனம், நான் சொல்றேன், பார்வோனுக்கு சொப்பனம் வந்தது இல்ல, 7 புஷ்டியான பசுகள், 7 இதுதான் சொப்பனம் 1. ஓகே, இப்ப படிக்கலாம். அதே 40ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மேற்கூடையிலே பார்வோனுக்காக சமைக்கப்பட்ட சகலவித பலகாரங்களிலும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. என் தலையின் மேல் கூடையில் இருந்தவைகளை பறவைகள் வந்து பட்சித்தது என்றார். பறவைகள் வந்து என்ன பண்ணுச்சு? பட்சி. இது நீங்க ஆவிக்குரிய அர்த்தத்தை எடுத்துட்டீங்கன்னா பறவைகள் யாரு? சாத்தான். ஓகே, தலைமையில என்ன இருக்கு? பார்வோனுக்காக சமைக்கப்பட்ட பலகாரம். கரெக்டா? யோசேப்பை யார் கடலமா சொல்லலாம்? யோசேப்பை யார் கடலமா சொல்லலாம்? சிங்காசனத்துல உட்காந்துட்டார். இயேசு கடலமா சொல்லல, சிங்காசனம் உட்காந்துட்டார்ல. எகிப்துன்றது இந்த உலகம். சிங்காசனத்துல உட்காந்து அதிகாரத்தை பெற்றார் இல்லையா? சிங்காசனத்துல மொத்தம் நான் உனக்கு மேல இருப்பேன். அப்ப அது யார்? பிதா. அவருக்காக சமைக்கப்பட்ட ஒரு பாத்திரம், பலகாரம் எங்க இருக்கு? இங்க நம்ம தலைமையில எல்லாம் அதுலதான் இருக்கு. சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது நம்ம மேல் விழுந்த கடமை, நம்முடைய தலையாய கடமை அதுதான் இல்லையா? இந்த தலையில இருக்கிற இந்த அதிகாரத்தை, இந்த ஒரு கடமைய யார் வந்து எடுத்துருவா தெரியுமா? பிசாசனன் வந்து எடுத்துருவான். அப்படி எடுத்துட்டான் அப்படின்னா அந்த சுயம்பாகிக்கு ஏற்பட்ட நிலைமை தான் நமக்கு. பார்வோனுக்காக படைக்கப்பட்டதுல நாம பறி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன நிலைமை தான்? அதுதானே 1000 மணி அரசாட்சியில அப்படிதானே எல்லாரும் சாத்தனால மோசம் போகப்பட்டே போறாங்க. ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இதெல்லாம் நீங்க வீட்டுக்கு போய் தியானிங்க. ரொம்ப அருமையான ஒரு பாடம் இதெல்லாம். ஒரு பறவைகள் வந்து எப்படி சாத்தானுக்கு அடையாளமா இருக்கு. நீங்க பறவைகள்னு ஒரு பாயிண்ட் எடுத்து கூட பேசலாம். பறவைகள்னா என்ன, வேற ஒண்ணு சொல்றோமா? இல்லைன்னா உதாரணத்துக்கு ஒரு தேவனுடைய பிள்ளைகள், இப்ப நீங்க ஆபிரகாம் எடுத்துக்கங்களேன். ஆபிரகாம் பறவை துரத்துவார். தேவனுடைய பிள்ளைகள் பறவையை துரத்தணும். எதைய? அதுவும் பார்வோனுக்காக படைக்கப்பட்ட பலிதான். தேவனுக்காக படைக்கப்பட்ட பலி. ஆபிரகாம் பலி செலுத்துறாரு. அந்த பலிகள் மேல பறவைகள் வந்து என்ன பண்ணுது? எடுக்க வருது. ஆபிரகாம் பறவைகளை துரத்தினான். பறவைகளை துரத்துற என்ன அர்த்தம்? பிசாசுக்கு இடம் கூடாதுங்க. பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்க. அப்போது அவங்களை விட்டு என்ன பண்ணுவான்? ஓடிப்போம். பாருங்க, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 10ல இருந்து படிங்க. அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான்.
பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின. அவைகளை ஆபிராம் துரத்தினான். அவைகள் என்ன பண்ணாராம் இருக்கா? துரத்தினான். அப்போ நாம துரத்துகிற பிள்ளைகளா இருக்கணும். கரெக்டா? அப்ப பறவை எதுக்கு அடையாளமா இருக்கு? பிசாசானவனுக்கு அடையாளமா இருக்கு. ஓகே. அப்போ வழி அறிக்கை விதைக்கப்பட்டவர்கள் என்னன்னா, அவங்க வசனத்தை கேட்பாங்க, கேட்காம போக மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்க. கேட்டுட்டு நீங்க இந்த இடத்த விட்டு அப்படி போன உடனே சாத்தானோட வேலை என்ன தெரியுங்களா? ஆமா, அடுத்த வாரம் வந்து கேட்டா உங்களுக்கு தெரியாது, மறந்துடும் இல்லையா? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், நீங்க வந்து சண்டே கேட்கிற சப்ஜெக்ட் மாதிரி இது கிடையாது. உங்க லைஃப் இது மாத்திரும் நீங்க கேட்கிற அந்த பாடம். இதையும் நீங்க மற்ற இடத்துல கேட்கறதெல்லாம் ஒரு காதுல வாங்கி மறு காதுல விட்டுருவீங்க. இங்க 2 காதுலையும் கேட்பீங்க. கேட்டு மூக்கு வழியா விட்டு போடுவீங்க. அதுக்கு நம்ம சத்தியம் கேட்கல இல்லையா? நீங்களும் சிரமப்பட்டு இங்க வரீங்க, நாங்களும் சிரமப்பட்டு வரோம். நம்மளுக்காக சிரமப்பட்டு இந்த இடத்த வர நமக்கு என்ன பண்றாங்க? கொடுக்குறாங்க இல்லையா? அப்ப இத்தனை சிரமத்தின் மத்தியில நம்ம கேட்கிற வசனங்கள் விருதாவா என்ன பண்ற கூடாது, போகக்கூடாது. சாத்தானுடைய வேலை அதுதான். நம்ம கிட்ட இருந்து அது விதையை எடுத்து போடுறதுதான் என்னதுங்க வேலை. கரெக்டா? நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான், உங்களுக்கு அது புரியாது. நம்மளுக்கு போன் வர வைப்பான், நம்மளுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை கொண்டு வந்துட்டே இருப்பான். உங்க மைண்ட்ல அந்த வசனம் என்ன பண்ணவே பண்ணாது, போகாத மாதிரி வீட்டுல இருக்கிற காரியங்களே யோசிச்சுட்டே இருப்பீங்க. இதெல்லாம் நீங்க இட்ஸ் ஹேப்பன், அது நடந்துட்டு இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. இது எல்லாமே யாருடைய வேலைன்னா சாத்தானோட வேலை. அதெல்லாம் கிளாஸ் போகும்போது சில விஷயங்களை முடிச்சுட்டு வரணும். 1 ஹவருக்கு என்ன பண்ணாத, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, 1.5 மணி நேரத்துக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்ணிட்டு வரணும். எப்பவுமே மேக்சிமம் அந்த காரியங்களை எவ்வளவு முடிக்க முடியுமோ முடிக்கணும். சாத்தான் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான், நமக்கு இந்த வார்த்தை உள்ள போகவே மாட்டான். அதுதான் வழியறிக்கை விதைக்கப்பட்டவர். கேட்பாங்க, ஆனா இம்மிடியேட்டா என்ன பண்ணுவான் சாத்தான்? அதை எடுத்துருவான். புரியுதுங்களா? அடுத்து எப்படி இருக்காங்க? கற்பாறை மேல் விதைக்கப்பட்டவர். லூக்கா 8:13 படிங்க. கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி கொள்கிறார்கள். ஓகே, எப்படி இருக்காங்களாம்? கற்பாறையில் விதைக்கப்பட்டவங்க சந்தோஷத்தோட வசனத்தை ஏத்துக்குவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ரொம்ப அருமையா இருக்கு கிளாஸ், அதெல்லாம் இந்த வார்த்தைலாம் நம்ப மாட்டோம். இப்ப சில வருடங்களா பார்த்துட்டு இருக்கிறதுனால அதெல்லாம் எங்க காதுல போகாது. ஓகே, விதை முளைக்குதான் தான் பார்ப்போம். ஓகே, அப்போ சில விதைகள் கற்பாறை மேல் விதைக்கப்பட்டதான் வசனத்தை என்ன பண்ணுவாங்க? சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்வாங்க. ஆயினும் வசனத்தை ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினால் கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போவார்கள். அப்படின்னா கொஞ்ச காலம் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஃபெய்த்ல இருப்பாங்க. சோதனை காலம் என்ன தெரியுங்களா? சூரியன் யார் தெரியுங்களா? மாணவராய் இயேசு கிறிஸ்து, நீதியின் சூரியன். அதனுடைய ஒளி நம்ம மேல பட கற்பாறையில பட ஹீட் ஆயிடும். டெஸ்டிங் வரும். நீங்க கேட்ட சத்தியத்துக்கு என்ன வரும்? சோதனை வரும். அதுல நிலை நிற்காம என்ன பண்றீங்கன்னா காஞ்சு போயிடுது. ஏன்னா வேறு கொள்ள முடியல. பாருங்க, கொலோசையர் 2:6 படிங்க. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவருமே கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து யாருக்குள்ள வேர் கொண்டவர்களாய்? அவருக்குள் வேர் கொண்டவர்களாய். அங்க வேறு அங்க போலன்னா காஞ்சி போயிடும். இது அழகா ரொம்ப மத்தேயு 13 சொல்லுவார். பாருங்க, மத்தேயு 13 20 படி. கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். ஆயினும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடனே. எது நிமித்தம்? வசனத்தின் நிமித்தம் அவனுக்கு துன்பமும்
கோபமும் உபத்திரமும் உபத்திரம் வரும்போது இடரல் அடைவான். என்ன அடைஞ்சிருவான்? இடல் அடைஞ்சு. யாரு? கற்பாறை மேல். கரெக்டா? அப்போ இடரல் அடையாத ஒரு வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னா நாம் யாருக்குள்ள வேர்கொள்ளணும்னா இயேசுக்குள்ள வேறு. ஓகே, அதனாலதான் உங்களுக்கு திரும்ப திரும்ப நான் சொல்றது என்னன்னா, வசனத்தின் மேல அஸ்திபாரம் போட்டீங்கன்னா நீங்க ஷேக் ஆகவே மாட்டீங்க. மனிதனுடைய கற்பனைக்கும் பாரம்பரியத்தின் மேல அஸ்திபாரம் போட்டு இருந்தீங்கன்னா உங்களை ஈஸியா ஷேக் பண்ணுறோம். புரிஞ்சுங்களா? அடுத்தது முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்டவர்கள் எப்படி இருக்காங்க பாருங்க. லூக்கா 8:14 படி. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்ட உடனே போய் பிரபுத்துக்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் எழுதப்பட்டு பலப்படாதிருக்கிறார்கள். முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்ட எப்படி இருக்காங்களா? அவங்களும் வசனத்தை கேட்கிறாங்க. யாருமே கேட்காம போல, எல்லாரும் என்ன பண்றாங்க? ஏன்னா விதை விழுந்திருக்குல்ல நிலத்துல, கேட்கிறாங்க. பட் ஆனா உலக கவலை, ஐஸ்வர்யம், சிற்றின்பம் இதெல்லாம் வந்து அவங்கள நெருக்குதான் கம்ப்ளீட்டா, அது வளர விடாம. ஓகே, நெருக்கி போட்டுடுது. அவங்களால என்ன பண்ண முடியல, ஃபர்தரா வளர முடியல. முள் அதிகமாயிடுது. முள் குறைவா இருந்தா என்ன பண்ணலாம், எடுத்து போட்டுடலாம். முள் என்ன பண்ணிடுது, நெருக்கிடுது. அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி சிலர் இருப்பாங்க. ஆனால் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் எப்படி இருக்காங்க? 30, 60, 100 பலன். இப்போ இது ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட், முதல் அறுவடை. விதைச்சது யாரு? விதை எங்க விதைச்சார்? இஸ்ரேல் தேசத்துல விதைச்சார், யூதர்கள் மத்தியில விதைச்சார். கரெக்டா? எத்தனை விதமான ஜனங்கள்? 4 விதமான ஜனங்கள். இதுல 4 விதமான ஜனங்கள்ல என்னென்ன பார்த்துட்டோம்? வழியருகே, கற்பாறை, முள்ளு பாரு. அடுத்தது 4வது நிலம் நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டது. சரி, இப்ப சொல்லுங்க, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் 30, 60, 100 என்ன பண்ணாங்கன்னா பலன் கொடுத்தாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து விதைக்கும் பொழுது பலன் கொடுத்தவர்கள் யார்? அவருடைய சீஷர்கள். அவங்க தானே பலன் கொடுத்தாங்க. 30, 60, 100 யார் கொடுத்தா? சீஷர்கள். அப்போஸ்தலர் தானே பலன் கொடுத்தாங்க. கரெக்டா? அப்போ ஒரு ஆர்வஸ் பண்றாரா இல்லையா அவரு? சரி, ஆர்வஸ் பண்றாருன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? இயேசு கிறிஸ்து வந்து ஆர்வஸ் பண்றாருன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்ல, அவர் அறுவடைக்கு தான் வந்திருக்காருன்னு யாராவது பேசிருக்காங்களா? சரி, ஒரு வசனம் படிக்கலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யார் பேசுறா? யோவான் சாணம் பேசு. தூற்றுக்குடை அவர் கையில் இருக்குது. இதுதான் ஹார்வெஸ்ட். பண்றாரா இல்லையா? தூற்றுக்குடை யார் கையில் இருக்கு? அப்போ விதைச்சது யாரு தான்? மனுஷகுமார் தான். அறுக்குறதும் யாரு தான்? அவர் தான். எப்படி பிரிக்கிறாரா? தூற்றுக்குடை, நம்ம கோதுமையை தூற்றுவாங்கல்ல, அதை கொண்டு வந்து அந்த களத்து மேட்டுல அறுவடை செஞ்சது தூற்றுவாங்கல்ல, அப்படி காற்று அடிக்கும்போது தூற்றுனா என்ன ஆகும்? அது ஒரு பக்கமா பறக்கும். கோதுமை தூற்றுபவருடைய காலின் கீழ் விழும். காலின் கீழே விழும், அதானே? அப்போ தூற்றுக்குடை அவர் கையில் இருக்குது. கோதுமை தூற்றுறாரு, பதர் என்ன பண்ணுது? பறக்குது. கோதுமை அதை கொண்டு போய் எங்க சேர்த்துக்காரா? கலைஞர்ல. அந்த கோதுமை யாரு? நீங்க இப்ப இருக்கிறவங்க ரட்சிக்கப்பட்டவங்க அப்படிலாம் பேசணும். நம்ம ஒவ்வொரு பார்ட்டா பார்த்துட்டு வரோம். இப்போ இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகையிலிருந்து நீங்க எது வரைக்கும் போக போறீங்கன்னா 1000 வருஷம் எண்டு வரைக்கும் போக போறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எது வரைக்கும்? 1000 வருஷம். ஏன்னா 6 வருஷம்ன்றது எண்டு தானே. அறுவடைனால இது என்னதான்? முடிவு தானே. அப்போ நல்ல கவனிங்க, யூதர்களுக்கு ஒரு முடிவு இருக்கு, இஸ்ரேலுக்கு ஒரு முடிவு இருந்துச்சா இல்லையா? இஸ்ரேலுக்கு ஒரு முடிவு இருந்துச்சா இல்லையா? அவங்களுக்கு முடிவானதால்தான் நமக்கு வந்து ரட்சிப்பு.
அப்ப அவங்களுக்கு என்ன வந்துருச்சு? ஒரு முடிவு வந்துருச்சு இல்ல? நமக்கு ஒரு முடிவு இருக்கா இல்லையா? இருக்கு. கரெக்டா? அது எப்போ? உலகத்து முடிவுல இருக்கா? முடிவு இருக்கு இல்ல? 1000 மணி அரசாட்சிக்கு ஒரு முடிவு இருக்கா இல்லையா? அங்க கேக்குது. அவ்வளவுதான் 3 அறுவடை. இதுதான் நம்ம டீட்டெயிலா படிக்கிறோம். புரிஞ்சுக்கோங்க. அப்போ யூதர்கள் மத்தியில் என்ன பண்ணிட்டாருங்க இயேசு கிறிஸ்து? பிரசங்கிச்சிட்டார், நிறைய போட்டார். போட்டதுல வளர்ந்தது யார் தான்? சீஷர்கள் தான் இல்லையா? அவங்க தான் 30, 60, 100 என்ன பண்ணாங்க? பலன் கொடுத்தார்கள். ஓகே. அப்ப அந்த கோதுமை யாருன்னா சீஷர்கள். பதர் யாரு? ஆமா, நீங்க பதர் பாருங்க, கோதுமை மாதிரியே இருக்கும், ஆனா அது உள்ள வெயிட் இருக்காது, ஸ்டஃப் இருக்காது. அந்த மாதிரி பார்வைக்கு காட்சி அளித்தவங்க யார் தெரியுங்களா? ஒரு வசனம் இருக்கு, படிங்க பார்ப்போம். 1 தீமோத்தேயு 1:7 படிங்க. தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமாண போதகராய் இருக்க விரும்புகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆனா என்ன வேணும்? நாங்க போதகர்னு வேணும். தாங்க சொல்றது என்னன்னு தெரியாது, சாதிக்கிறது என்னன்னு தெரியாது, ஆனா எனக்கு எதுக்கு விரும்புறான்? நான் போதகரா இருக்க விரும்புறேன். அப்ப என்ன அர்த்தம்? நீ மேலோட்டம் காட்சி கொடுக்கணும், ஆனா உனக்குள்ள என்ன இருக்காது? ஒண்ணு இருக்காது. அவ்வளவுதான், ஒண்ணு இருக்காது. கேட்டா? அப்போ நீ கோதுமை மாதிரி காட்சி கொடுப்ப, ஆனா என்ன இருக்காது? கோதுமை இருக்காது. இப்படி எங்க இருந்தாங்கன்னா இஸ்ரேல்ல இருந்தாங்க. யார் இருந்தாங்கன்னா அன்னைக்கு இருந்த வேத பாரகர் பரிசேயர்ல இருந்தாங்களா? அப்ப என்ன பண்ணாருங்க? கூற்றுக்குடை அவர் கையில் இருக்குது இல்லையா? அவர் என்ன பண்றாருங்களா? தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினில என்ன பண்ணுவாரு? சுட்டெரி. அவியாத அக்கினில சுட்டெரிப்பாரு என்ன அர்த்தம்? நரகத்துல போட்டுவார்னு அர்த்தமா? அப்படியா? அந்த பதரை கொண்டு போய் அவியாத அக்கினில சுட்டெரிப்பார்னா என்ன அர்த்தம்? அதான் இப்ப இஸ்ரேல் அப்போ கொண்டு போய் இஸ்ரேல் இருக்கிறவங்க எல்லாரும் நரகத்துல போட்டுன்னு அர்த்தமா? இல்ல அவங்க வீட்டுல இருந்தே வரமாட்டாங்களா? வருவாங்கல்ல, அது வசனம் இருக்குல்ல. அப்ப அவியாத அக்கினில சுட்டெரிப்பாரு என்ன அர்த்தம்? அவங்களுக்கு வரப்போற நியாயத்திருப்பு. என்ன நியாயத்திருப்பு? இயேசு கிறிஸ்து சொல்லி பாருங்க, மத்தேயு 23:37 படிங்க. கொலை செய்து இடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிந்தவர்களே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறுவர்களின் கீழே சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ இஸ்ரவேலில் சேர்த்துக் கொள்ள மனதாக இருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். உங்கள் வீடு உங்களுக்கு என்ன பண்ணப்படும்? பாழாக்கி. இது எப்போ? ஹிட்லர் காலத்துல. அது இப்ப இயேசுக்கு சொல்லி தீத்துராயன் வந்து பண்ணார் பாருங்க, கிபி 70. இயேசுக்கு இதை பேசுறது 33. கிபி 70 யார் வந்து முடிச்சிட்டாக்க? தீத்துராயன் வந்து கம்ப்ளீட்டா தீக்கரை ஆகிட்டார். எதைய? இஸ்ரேல தீக்கரை ஆகிட்டாரு. இப்ப உதாரணத்துக்கு யூதர்களுக்கு ஒரு முடிவு வரும்போது அவங்க அந்த அழைப்பை ஏத்துக்கல அப்படின்னா என்ன ஆகும்? ஒண்ணும் இல்லைங்க. இப்போ ஒரு ராஜா தன் குமாரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரா? அது எல்லாரையும் கூப்பிடுறாரா? ஒரு பட்டணத்தை கூப்பிட்டாரா? அவங்க என்ன பண்ணல? வரலனாலும் பரவாயில்ல, தன் குமாரனை அனுப்புனா அவரு என்ன பண்ணிட்டாங்க? கொண்டுட்டாங்க. ராஜா அதை கேள்விப்பட்டு என்ன பண்ணார்? பாருங்க, மத்தேயு 20, 22.
மத்த 22:7 படிங்க. ராஜா அதை கேள்விப்பட்டு ம். கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அடித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். இதுதான் அவன் அந்த பட்டணத்தை சுட்டெரித்தான். அந்த உலகத்தை இல்ல, எதை? பட்டணத்தை. அந்த பட்டணத்தை. ஏன்னா ஒரு பட்டணத்துக்கு தான் அழைப்பு போயிருக்கு. என்ன பட்டணம்? இஸ்ரேல். அதுக்கு மட்டும் தான் அழைப்பு போயிருக்கு. அவங்க வரல. என்ன பண்றாரு? அந்த பட்டணத்தை என்ன பண்றாரு? சுட்டெரித்தார். அப்படின்னா இது தீர்க்க தரிசனம் நடந்த காரியம். கம்ப்ளீட்டா அவங்களுக்கு நியாயத்திற்குள்ள போயிட்டாங்க இஸ்ரேல் ஜனங்கள். புரிஞ்சா? சரி, இப்போ முதல் அறுவடை முடிஞ்சுச்சா? நான் மணி எடுத்துட்டார்ல கோதுமைகளை விதைச்சாரு. யார் விதைச்சா? மனுஷகுமார். எங்க விதைச்சார்? இஸ்ரேல்ல. விதை தேவனுடைய வசனம். எத்தனை விதமான நிலம்? ஓகே, அதுல நல்ல நிலம் யாருங்க? சீஷர்கள், அப்போஸ்தலர்கள். அவங்க தான் என்ன கொடுத்தாங்க? பலன் கொடுத்தாங்க. கோதுமை எங்க சேர்த்துட்டாரு? களஞ்சியத்துல சேர்த்தார். பதரையும் அவியாதேக்கெல்லாம் என்ன பண்றாரு? சுட்டெரிச்சிட்டார். அப்படின்னா அவங்களுக்கு நியாய தீர்ப்பு என்ன பண்ணியது? அதாவது இதை இயேசு கிறிஸ்து வந்து இந்த 2 வேலை செய்வாருன்னு தான் யோவான் ஸ்நானகன் சொல்றாரு. என்ன வேலை? கோதுமை களஞ்சியத்துல பதரையை. நீங்க மத்தேயு 3 எடுத்து படிங்க. அவர் 2 சொல்லுவார் யோவான். என்ன தெரியுங்க சொல்லுவாரு? கோடரியானது மரங்களில் வேறு அருகே வைக்கப்பட்டது. நல்ல கனி கொடுத்தா விற்றுவார், கொடாதத எட்டி போட்டுருவார். எனக்கு பின் ஒருத்தர் வரார். அவர் உங்ககிட்ட வந்து உங்களுக்கு ஆவியினாலும் அக்கினினாலும் ஞானசானம் கொடுப்பார். 2 சொல்லுவார். அப்படின்னா இயேசு கிறிஸ்து வந்து செய்ய போற வேலை என்ன? களஞ்சியத்தில் சேர்ப்பதும் சுட்டெரிப்பதும். ஏன்னா அறுவடை முடியுது. பதரை என்னதான் பண்ணி ஆகணும்? சுட்டெரிச்சார் இல்லையா? எப்போ களஞ்சியத்துல சேர்த்துட்டு பதரை சுட்டெரிச்சாரோ எது முடிஞ்சிருச்சு? அறுவடை முடிஞ்சிருச்சு. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது பாருங்க, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். 46 படிங்க. அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே வேறு பட்டணத்தை சொல்ல வேண்டியதா இருந்தது. நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்துக் கொள்கிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்தில் போகிறோம். இதோ நாங்கள் எங்க போகிறோம்? புறஜாதி. சோ கம்ப்ளீட்டா இது முடிஞ்சிருச்சு. அறுவடை முடிஞ்சிருச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் அறுவடை டவுட் இருக்கா? முதல் அறுவடையில் ஏதாவது சந்தேகம்? கிளியர்? செகண்ட் போலாமா? ஓகே, இப்ப செகண்ட் ஹார்வெஸ்ட் எங்க பண்ண போறாரு? உலகத்துல. ஏன்னா உலகம் ஃபுல்லா பிரஜையா தான் இருக்காங்க, அதானே? அப்ப ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட் ஆபிரகாம் பிள்ளைகளுக்கு, அதானே? இஸ்ரேல் ஜனங்கள் யாரோட பிள்ளைகள்? ஆபிரகாமுடைய பிள்ளைகள் இல்லையா? அப்போ ஆபிரகாம் பிள்ளைகளா இருக்கிறவங்க ஆபிரகாமுடைய கிரியை காட்டல. ஆபிரகாமுடைய கிரியை என்ன பண்ணல? காட்டல இல்லையா? இப்ப புறஜாதி யாரும் ஆபிரகாமுடைய பிள்ளைகளா மாறதுக்கு என்ன போகுது? ஒரு வாய்ப்பு போகுது, சான்ஸ் போதா? ஓகே, அப்போ செகண்ட் ஹார்வெஸ்ட் எங்க என்ன பண்ண போறாரு இயேசு கிறிஸ்து? புறஜாதிகள் மத்தியில. அப்போ சீஷர்களை கூப்பிட்டு நீங்கள் இப்ப எங்க போங்க? உலகம் எங்கிலும் போங்க. முதல்ல என்ன சொன்னாரு? நீங்கள் புறஜாதியார் பட்டணத்தில் பிரவேசியாமலும் சமாரியாவுக்கு போகாமலும் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரேல் வீட்டாருக்கு மட்டும்தான் போக சொன்னார். எப்போ? முதல் அறுவடையில. எங்க போக கூடாது? புறஜாதி கிட்ட போக கூடாது. ஏன்னா ஹார்வெஸ்ட் எங்க மட்டும்தான்? இஸ்ரேல் மட்டும்தான். முதல் ஹார்வெஸ்ட் இங்க முடிங்க. செகண்ட் ஹார்வெஸ்ட் எங்க போங்க? உலகம் எங்கிலும் போகும். தோமா எங்க வந்தார்? இந்தியாவுக்கு வந்தார்ல, கரெக்டா? இப்ப நாம இதை பேஸ் பண்ணி இருக்கிற 2வது பேரபிள படிக்கணும். படிங்க. இப்ப மத்தேயு 13 படிங்க. 13ல ஒரு பேரபிள் முடிச்சிட்டோமா? ஓகே, எங்க முடியுதுன்னா 23ஆம் வசனத்துல முடியுது. மத்தேயு 13:23 முடியுது, கரெக்டா? இப்ப 24ஆம் வசனம் என்ன சொல்றாரு? வேறொரு உவமையாளர்களுக்கு சொல்றாரு. அப்படின்னா அடுத்த அறுவடை என்ன பண்ண போறாருன்னா ஸ்டார்ட் பண்ண வேறொரு உவமையாளர்களுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு படிங்க. பாத்தீங்களா? பரலோக ராஜ்யம்
தன் நிலத்தில் நல்ல விதை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பா இருக்குது. மனுஷன் நித்திரை பண்ணுகையில் ம். அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து எதை விதைச்சுட்டான்? கோதுமைக்குள் களைகள் என்ன பண்ணிட்டான்? விதைத்து விட்டு போய்விட்டான். பயிரானது வளர்ந்து கதிர் விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர்கள் அல்லவா, பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்போது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உனக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்க போது நீங்கள் கோதுமையை கூட வேரோடே பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுத்தரிப்பதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வைங்கள் என்பேன் என்று சொன்னான். ஓகே, புரிஞ்சா? இது செகண்ட் ஹார்வெஸ்ட். எப்படி அப்படின்னா, வேறொரு ஊமையர்களுக்கு சொன்னார், பல்லவ ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாருக்கு. செகண்ட் ஹார்வெஸ்ட்லயும் விதையை விதைக்க போறது யார் தானா? மனுஷகுமார். எப்படிப்பட்ட விதை? நல்ல விதை. நல்ல விதை. இப்போ மனுஷர் நித்திரை பண்ணுகையில் விதையை விதைச்சிட்டு மனுஷர் என்ன பண்ணிட்டாங்க? தூங்கிட்டாங்க. சத்துரு வந்து என்ன பண்ணானா, கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். களைகள் என்ன பண்ணிட்டான்? விதைச்சிட்டு போயிட்டான். பயிரானது வளருது, கதிர் விட்ட போது களைகளும் காணப்பட்டது. நல்லா கவனிங்க, முதல் அறுவடையில கோதுமை பதர்னு பார்த்தோம். கோதுமை பதர் அப்படி பிரிச்சார், கோதுமையையும் பதரையும் பிரிச்சார். செகண்ட் ஹார்வெஸ்ட்ல கோதுமை களைன்னு பிரிக்க போறார். கோதுமை கலை அப்படின்னு பிரிக்க போறாரு. கரெக்டா? சரி, என்ன பண்றாரு இப்போ? கதிர் விட்ட போது களைகளும் காணும். வீட்டு எஜமானுடைய வேலைக்காரன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா. எதைதான் விதைச்சிங்க? நல்ல விதை தானே விதைச்சிங்க, பின்ன எப்படி களைகள் வந்துச்சு? கேக்குறாரு. நல்ல 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 விதையத்தானே விதைச்சிங்க, அப்புறம் எப்படி களை வந்துச்சு? அவரு சொல்றாரு, அதற்கு அவன், சத்ரு அவைகளை செய்தான். யார் செய்தா? சத்ரு அவைகளை செய்தான். அப்போ வேலைக்காரன், அப்ப நாங்க போய் பிடிங்கிட்டுமா? எதைய? களையை போய் பிடிங்கிட்டுமா? இப்ப அவர் சொல்றாரு, இல்ல 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 இல்ல, நீங்க பிடுங்கும் போது எதையும் சேர்த்து பிடிங்கிடுவேன். உனக்கு இப்ப தெரியாது எது கோதுமை எது களைனே தெரியாது. இப்ப கோதுமை கதிர் விடாததுக்கு முன்னாடியே களையும் எது மாதிரிதான் இருக்கும்? கோதுமை மாதிரிதான் இருக்கும். நீ பிடுங்கும் போது எது களை எதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதனால என்ன சொல்றாரு இப்போ? நீங்க வளர விடு. எது வரைக்கும்? அறுப்பு மட்டும் வளர விடு. அறுப்பு மட்டும் வளர்ந்துட்டா என்ன ஆகும்? இல்ல, கோதுமை தலை சாஞ்சிருங்க. கோதுமை மணி வந்துருது இல்ல, என்ன சாஞ்சிரும்? தலை எப்படி சாய்ச்சிக்கும்? களை எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி நிற்கும். இப்ப போய் நீ அழகா பிடுங்கலாம். எதை மட்டும்? அழகா பிடுங்கலாம்ல. எது மட்டும் வளர விடு? அறுப்பு மட்டும் வளர விடு. அப்ப அறுக்கிறவர்களை நோக்கி நீங்க போய் முதல்ல எதை கட்டுங்க? களைகளை பிடிங்க. என்ன பண்ணுங்க? கட்டா கட்டி இல்லையா, என்ன பண்ணு? சுட்டரிச்சிரு. கோதுமை கொண்டு எங்க போட்டுரு? களஞ்சியத்துல சேர்த்துரு. ஓகே, இது என்ன அறுவடைனா? செகண்ட் அறுவடை. எப்படி பதில் ரெண்டாம் அறுவடை சொல்றீங்க? எப்படி இத நான் ஒரு கிளாரிட்டி இருக்கணும்ல, சும்மா அப்படியே லைனா வந்துட்டா அப்படி நம்ம இது பண்ற முடியாதுல்ல. ஓகே, சரி, இப்போ படிங்க 38ஆம் வசனம். இப்ப நிலம் எதுனா? உலகம், நாட் இஸ்ரேல். எது? செகண்ட் ஹார்வெஸ்ட்ல நிலம் உலகம். 37ஆம் வசனம். நல்ல விதை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். நல்ல விதை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். சரி, முதல் அறுவடையில விதைச்சது யாரு? விதை என்னது? சரி, செகண்ட் ஹார்வெஸ்ட்ல நிலம் எது? உலகம். விதைக்கிறது யாரு? விதை எது? வசனம் பாருங்க, எவ்வளவு அழகா மாத்துறாரு பாருங்க. நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர். அது என்ன ராஜ்யத்தின் புத்திரர்?
ஆக்சுவலா ஒரு ஆர்வஸ் பண்றான்னு வச்சுக்கோங்களேன், சொல்றேன் கவனிங்க, ஃபர்ஸ்ட் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு ஆர்வஸ் பண்றாங்க, அறுவடை பண்றாங்க இல்லையா, அறுவடை பண்ணி விதை நெல்னு ஒண்ணு எடுத்து வைப்பான். எதுக்கு? ஆக்சுவலா முதல் ஆர்வஸ்ல விதை நெல்லா எடுத்து வச்சது யாருன்னா அப்போஸ்தலர்கள். சொல்றது புரியுதுங்களா? எடுத்தார்ல 30, 60, 100மா அவர் கையில தான் வச்சிருக்காரு. அது எதுக்குன்னா அடுத்த 6 வருஷத்துக்கு அவங்கதான் விதை. அதுதான் விதை ராஜ்யத்தின் புத்திரர். இப்ப தோமாவை எங்க விதைச்சாரு? இந்தியால விதைச்சாரு. அப்ப ஒவ்வொருத்தரையும் என்ன பண்ணிட்டாருங்க? உலகம் முழுவதும் விதைச்சிட்டாரு. கரெக்டா? அப்போ அதனாலதான் செகண்ட் ஆர்வஸ்ல விதை வசனம்னு சொல்லல, விதை என்ன சொன்னாரு? ராஜ்யத்தின் புத்திரர். இதெல்லாம் நீங்க இப்படி படிச்சாதான் புரியும். நீங்க சும்மா மேலோட்டம் படிச்சா என்ன பண்ணாது, புரியாது. அப்ப உங்களுக்கு என்ன தெரியணும்னா தேவனுடைய திட்டம் தெரியாம பைபிள் உங்களுக்கு புரியாது. தேவன் எந்த திட்டத்துல நகர்த்துறாருன்னு நீங்க புரிஞ்சுக்காம பைபிள் இப்படி இருக்கிற இதெல்லாம் இப்படி கோருவ அப்படின்னு என்ன பண்ணாது, புரியவே புரியாது. புரிஞ்சுங்களா? அப்போ செகண்ட் ஆர்வஸ் பேசுற அப்புறம் நிலம் உலகம், நீங்கள் உலகம் எங்கிலும் போங்க. விதைக்கிறவர் யாரு? மனுஷகுமார். விதை ராஜ்யத்தின் புத்திரர். எந்த விதையை முதல் அறுவடையில யார மணிகளா எடுத்தாரோ அவங்களையே என்ன விதைச்சாருன்னா விதையா விதைச்சார். கரெக்டா? இப்ப பாருங்க, படிங்க, அதுலயே 38 படிங்க. நிலம் உலகம், நிலம் உலகம். விதை ராஜ்யத்தின் புத்திரர். கலைகள் பொல்லாங்கனுடைய. கலைகள் யாருங்க? பொல்லாங்கனின் புத்திரர். அவைகளை விதைக்கிற சத்துருவை பிசாசு. அறுப்பு உலகத்தின். இப்ப சொல்றா பாருங்க, அதான் இது செகண்ட் ஆர்வஸ் சொன்னேன் நானு. அறுப்பு வரைக்கும் வளருடுன்னு சொன்னார்ல, எது வரைக்கும்? அறுப்பு உலகத்தின் முடிவு. இப்ப செகண்ட் ஹார்வெஸ்ட் எதுல முடியுது? இந்த உலகத்துடைய முடிவுல முடியுது. புரியுதுங்களா? நான் போய் பிடுங்கி போட உங்களுக்கு சித்தமான்னு கேட்டார்ல, எது வரைக்கும் வளர விடு? அறுப்பு மட்டும் வளர விடு. அது என்ன அறுப்பு மட்டும் இல்ல, அறுப்பு உலகத்தின் முடிவு. புரிஞ்சுங்களா? நம்ம சொல்லுங்க. அது இஸ்ரேலுக்கு முடிவு. ஆனா இங்க நீங்க படிக்கிறது அறுப்பு உலகத்தின் முடிவு இல்லையா? இஸ்ரேலுக்கு அறுப்பு முடிஞ்சிருச்சு, ஆனா நம்ம இருக்கோம்ல, இன்னும் எதுக்கு முடிவு வரல? உலகத்துக்கு இன்னும் முடிவு வரல. கரெக்டா? அப்போ வாய்ப்பு முதல்ல இஸ்ரேலுக்கு போகுது, அங்க ஒரு அறுவடை பண்ணியாச்சு, மணிகளை எடுத்தாச்சு, பதரை அழிச்சாச்சு. செகண்ட் ஹார்வெஸ்ட் உலகத்துல நடக்குது. கரெக்டா? இங்கேயும் விதைச்சாச்சு, அறுவடை என்ன பண்ணிட்டு இருக்கு? இப்போ நடந்துட்டு இருக்கா? என்ன பிரச்சனை தெரியுமா? இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா? இஸ்ரேல்ல ஒரு அறுவடை நடக்குதுன்னு இஸ்ரேலுக்கு தெரியாது. தெரியுமா? இஸ்ரேல்ல இயேசு கிறிஸ்து வந்து அறுவடை பண்ணிட்டு இருக்காருன்னு யாருக்குன்னா தெரியுமா? சேம் இப்பவும் தெரியாது. இப்பவும் இயேசு கிறிஸ்து வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியாது. இஸ்ரேல இருக்க எப்படி ஒரு விஷயத்துல அப்படி நம்பிக்கை நின்று இருக்காங்களோ, அதே மாதிரிதான் இன்னைக்கு கிறிஸ்தவெல்லாம் ஒரு நம்பிக்கையில நின்று இருக்காங்க. பட் திஸ் இஸ் ஹார்வெஸ்ட் டைம். இது அறுவடையின் காலம். புரியுதா? இப்ப அழகா இயேசு கிறிஸ்து அறுவடை பண்ணிட்டு இருக்காரு. எவ்வளவு அழகா தெளிவா சொல்ற பாரு. விதை ராஜ்யத்தின் புத்திரர், நிலம் உலகம் இல்லையா? கலைகள் பொல்லாங்கனின் புத்திரர், அதை விதைத்தது சத்துரு. அறுப்பு உலகத்தின் முடிவு, ஆனா அறுக்கிறவர்கள் தேவ தூதர்கள். அங்க அறுத்தது இயேசு கிறிஸ்து. அப்படிதான் யோவான் சொன்னாரு, தூற்றுக்குடி அவர் கையில இருக்குது, அவர் தம்முடைய கலைஞர்களை நன்றாய் விலக்கி இல்லையா, பதரையை சுட்டெரிப்பார், கோதுமை கலைஞர்கள் சேர்ப்பார். அங்க ஹார்வெஸ்ட் பண்றது இயேசு கிறிஸ்து. செகண்ட் ஹார்வெஸ்ட் பண்றது யாருன்னா தேவ தூதர்கள். எப்படின்னு படிக்கலாம். ஓகே, சரி. இப்ப அதுல ஒரு வேர்டு இருக்கு, நீங்க படிச்சீங்கன்னா அந்த பேரபிள் படிக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. என்னன்னா
ஒரு மனுஷன் தன் நிலத்தின் நல்ல விதையை விதைச்சார். அது யார்? நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விதைச்சாரா? விதைக்கும் போது மனுஷர் நித்திரை பண்ணுகையில் ஒரு வேர்டு இருக்கு. யாரு? மனுஷர் நித்திரை பண்ணுகை. விதை யாரு? ராஜ்யத்தின் புத்திரர். கரெக்டா? சாத்தான் எப்போ கலையை விதைச்சான்? மனுஷ நித்திரை பண்ணுகையில். கரெக்டா? சரி. ஆதிகால அப்போஸ்தலர்கள் 5 இடத்துல சபையை ஸ்தாபித்தாங்க. 5 இடத்தில் சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது அப்போஸ்தலர்களால், ஆதிகால அப்போஸ்தலர்களால். ஒன்னு எருசலேம்ல ஒரு சபை ஸ்தாபிச்சாங்க. எருசலேம்ல நீங்க படிச்சிருப்பீங்களே, அந்தியோகியா. அங்கதான் கிறிஸ்தவர்கள் பேர் வந்து இல்லையா? சீஷர்கள் சபை ஸ்தாபிச்சாங்கல்ல இல்லையா? ஜெருசலேம், அந்தியோகியா, அலெக்சாண்ட்ரியா, கான்ஸ்டான்டைன், ரோம் அப்படின்ற 5 இடத்துல சபை ஸ்தாபிக்கப்பட்டது. எத்தனை இடத்துல? 5 இடத்துல. எங்க? ஜெருசலேம் ஃபர்ஸ்ட், எருசலேம், அந்தியோகியா, அலெக்சாண்ட்ரியா, கான்ஸ்டான்டைன், ரோம் அப்படின்ற 5 இடத்துல என்ன பண்ண சபை ஸ்தாபிக்கப்பட்டது. யாரால? ஆதிகால அப்போஸ்தலர்களால். ஓகே. 5 இடத்துல சபை ஸ்தாபிக்கப்பட்ட பிறகு அப்போஸ்தலர் எல்லாருமே மரிச்சிட்டாங்க. அப்போஸ்தலர் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க? மரிச்சிட்டாங்க. தட் மீன்ஸ் மனுஷர் நித்திரை பண்ணுகை. அப்போஸ்தலர் சபை ஸ்தாபிச்சு என்ன பண்ணிட்டாங்க? அவங்க காலம் முடிஞ்சிருச்சு, மரிச்சிட்டாங்க. இப்பதான் எது? ஆதிகால அப்போஸ்தலர்கள் இருக்கிற வரைக்கும் சபையில கள்ள போதனைகளை அலோவ் பண்ணவே இல்லை. அனனியா சப்பையால் தன் நிலத்துல வித்து கொண்டு வந்தாங்களா? நிலத்தை இவ்வளவுதான் வித்தீங்களான்னு கேட்டாங்கல்ல. அவங்க என்ன சொன்னாங்க? அவ்வளவுதான் வித்தோன்னு சொன்னாங்கல்ல. நீ பொய் சொன்ன, தேவனுக்கு விரோதமா பரிசுத்தருக்கு விரோதமா பொய் சொல்லிட்டேன்னு சொன்ன உடனே 2 பேரும் என்ன ஆயிட்டாங்க? செத்து போயிட்டாங்களா? பொய் சொன்னா செத்து போயிடுவோம்னா இன்னைக்கு எத்தனை பேர் சபையில இருப்போம்? பாஸ் இருப்பாரா? மனிதர்கள் யாருமே என்ன பண்ண முடியாது, இருக்கு. நான் எதுக்கு சொல்றேன்னா, சின்ன கிளை வந்தாலும் கிள்ளி போட்டாங்க ஆதிகால அப்போஸ்தலர். அங்க மட்டும் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணாங்கன்னா போய் சொல்லலாம் போலன்ற என்ன வரும்? மறுபடியும் அதை விட பெருசா போய் சொல்லுவாங்க. அப்ப ஆதிகால அப்போஸ்தலர் எப்படி இருந்தாங்க சபையில? வெரி ஸ்ட்ரிக்ட். போய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லக்கூடாதுன்னா ஆமா சொல்லக்கூடாது. அதுக்கு என்ன தண்டனை? மரணம் தான் தண்டனை. அப்படின்னா அப்போ ஆதிகால சபையில ஒரு பயம் வருது. என்ன வருது? பயம். தேவன் எப்படிப்பட்டவர், தேவன் பட்சிக்கிறாக்குன்னு அப்படின்னா ஒரு பயம் வருது. இப்படி கண்ணுங்க அர்த்தமா யார் பார்த்துக்கிட்டாங்கன்னா அப்போஸ்தலர் பார்த்துட்டாங்க சபை. ஆனா மனுஷ நித்திரை பண்ணுகையில் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போஸ்தலர்கள் மரித்த பின்பு. இததான் அப்போஸ்தலன் பவுல் சொன்னாரு, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ள வரும் சொன்னாரா? முதல்ல இயேசு கிறிஸ்து அந்த மாதிரி ஒரு வேர்டு சொல்லியிருப்பார். படிக்கலாம். மத்தேயு 7:15 படிங்க. அப்பவே அலாட் கொடுத்துட்டார். எப்பவே இயேசுக்கு இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு என்ன பண்ணவே இல்லை, விடவே இல்லை, எதிர்த்தே இருந்தார். ஆனா என்ன சொன்னாரு? கள்ள தீர்க்கதரிசி வருவாங்க. இது அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது மத்தேயு அப்போஸ்தலர் 20:29-30 படிங்க. உங்களிலும் சிலர் எழும்பி, அப்போஸ்தலர் 20:29-30. உங்களில் நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். பாத்தீங்களா? நான் போன பின்பு அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆமா, மனுஷர்கள் நித்திரை பண்ணின பின்பு. அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, சபையை ஸ்தாபித்த அப்போஸ்தலர்கள், விதைத்தவர்கள் நித்திரை பண்ண பின்பு அப்படின்னு அர்த்தம்? மறிச்சிட்டாங்க எல்லாரும். இப்ப சாத்தான் என்ன பண்ணிட்டான்? சபையில தவறான உபதேசங்களை எங்க கொண்டு வந்துட்டானா? சபைகளை எப்படி கொண்டு வந்தான் தெரியுமா?
எத்தனை இடத்துல ஸ்தாபிச்சாங்க? 5 இடத்துல ஸ்தாபிச்சாங்களா? 5 இடத்துல ஸ்தாபிக்கப்பட்டவங்க மறைச்சிட்டாங்க. என்னாச்சு தெரியுமா? அடுத்தது இந்த 5 சபைக்கும் போட்டி. என்ன போட்டி வரும் சொல்லுங்க? யார் பெரிய சபன்? யார் பெரிய சபன் போட்டி. யார் பெரிய சபைன்னு எப்படி டிக்ளேர் பண்ண முடியும்னா, எந்த சபைக்கு நிறைய பேர் வராங்களோ அதான் என்னது பெரிய சபை, இல்லையா? நிறைய பேர் வரணும்னா உண்மையை சொன்ன வரமாட்டான். உண்மையான சத்தியத்தை சொல்லுங்க, வரமாட்டான். என்ன சொல்லணும் இப்போ? சேர்த்து ஏதாவது ஒன்று சேர்த்து அடிச்சு விடணும், இல்லையா? அடிச்சு விட்ட உடனே நிறைய பொய்களை உள்ள வர வேண்டியிருந்தது. அதுல அதிகமா பொய் சொல்லி ஜனங்களை தன் பக்கம் இழுத்தது தான் ரோம் சபை. எது? ரோம். புரியுதுங்களா? அந்த ரோம் தான் என்னவாயிடுச்சுன்னா 5 சபைக்கும் பெரிய சபை. ஹெட் அதுதான். நாங்கதான் ஸ்டார்ட் ஆகுது முத. ஓகே, அப்போ கொஞ்சம் கொஞ்சமா ரோம்ல என்ன டெவலப் ஆகுதுன்னா, இந்த காரியங்கள் டெவலப் ஆயிட்டே இருக்கும்போது ரோம்ல ஒரு முக்கியமான ஒரு ராஜா வர்றாரு. அவர் பேர் கான்ஸ்டான்டைன் ஒரு ராஜா. வர்றார். இந்த கான்ஸ்டான்டைன் ராஜா ஒரு நாள் ராத்திரி தூங்கும்போது ஒரு கனவு கண்டார். சிலுவை கனவு. எல்லாம் நெட்ல இருக்கு, நீங்க போட்டு பாரு. சிலுவை கனவு கண்டு அடுத்து அவருக்கு ஒரு சண்டைக்கு போகும்போது ஜெயிச்சிட்டார். அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, நான் ஜெயிச்சதுக்கு காரணம் இந்த சிலுவை தான் நினைச்சிட்டார். இல்லையா? அப்ப என்ன ஆச்சுன்னா, அங்க இருக்கிற ஜனங்களை கூப்பிட்டு இது யார் சிலுவை வச்சிருக்கான்னு கேட்டாங்க. கிறிஸ்தவர்களும் ஒரு குரூப் இருக்காங்க இங்க. அவங்கதான் இது புனித சின்னமா என்ன பண்றாங்க, வச்சிருக்காங்க. ஒரே ராத்திரியில கிறிஸ்தவரா மாறிட்டார் கான்ஸ்டான்டைன். ஒரே ராத்திரியில கிறிஸ்தவரா மாறி, ராஜா கிறிஸ்தவனா மாறினதுனால யாரும் மாறிட்டான்? ஜனங்கள் எல்லாம் மாறிட்டாங்க. என்னன்னே தெரியாது கிறிஸ்தவம், ஆனா யார் மாறியாச்சு? ஜனங்கள் எல்லாம் கிறிஸ்தவம் மாறியாச்சு. ஓகே, உள்ள வந்து பார்த்தாங்க, உள்ள ஒரு பண்டிகை இல்லை. அப்போஸ்தலர்கள் ஒரு பண்டிகை கூட கொண்டாடல. கிறிஸ்துமஸோ ஈஸ்டரோ ஸ்டார் கட்டியோ கேக் வெட்டியோ ஒன்னும் என்ன பண்ணல. புது ட்ரெஸ் எடுத்து போட்டோ, முறுக்கு சுட்டோ, அதிரசம் சுட்டோ, சாண்டா கிளாஸ் வந்து ஒன்னும் பண்ணல. எதுவும் இல்லை. உள்ள வந்தவங்க ரொம்ப வெறுமையா இருந்தாங்க. ஏன்னா அவங்க பல பண்டிகை கொண்டாட்டுக்காங்க. எங்க? ரோம்ல. அந்த திருவிழா இந்த திருவிழான்னு பயங்கர கோலாகலம். வந்தவன் எல்லாரும் அதே நாள்ல அதே பண்டிகை இங்க கொண்டாடணும். ஆனா அவன் பேர்ல கொண்டாடல. இதுதான் பியூட்டியே. கிறிஸ்தவத்துல ஒரு பேரை வச்சு அதில் கொண்டாடணும். கிறிஸ்தவத்திலே ஒரு பேரை வச்சு கொண்டாடணும். இப்படி இல்லாம தான் கிறிஸ்டியானிட்டிக்குள்ள எது நுழைய ஆரம்பிச்சதுன்னா, நீ நல்ல விதையை தானே விதைச்சிங்க நிலத்துல, பின்ன எப்படி எது வந்தது? கலைகள் வந்து இல்ல. அதை விதைத்தவன் சாத்தான். யார் விதைச்சா? சாத்தான். யாரு? எதை? கலைகள். பொல்லாங்கனின் புத்திரர். இவர்கள் ராஜ்யத்தின் புத்திரர், இவன் பொல்லாங்கனின் புத்திரர். ராஜ்யத்தின் புத்திரர் யாரு? அப்போஸ்தலர்கள். ராஜ்யத்தின் புத்திரர் விதையா தானே? ராஜ்யத்தின் புத்திரர். பொல்லாங்கனின் புத்திரர் சாத்தானால் உண்டானவர்கள். அதுதான் இயேசுக்கு சொல்றார், கள்ள தீர்க்கதரிசிகள் ஆட்டுத்தொலை போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க? ஓநாயக மாதிரி உங்களுக்குள்ள வருவாங்க. நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ள வரும். இந்த மாதிரி சிலர் ஓநாயா இருந்து ஆடுகளை போல வேடமிட்டு எங்க வந்தாங்கன்னா உள்ள வந்து தவறான போதனைகள் என்ன பண்ணாங்கன்னா விதைக்க ஆரம்பித்தார்கள் சபைக்குள்ள. இப்படி விதைக்க கலைகள் என்ன பண்ணியாச்சு? டெவலப் ஆயிடுச்சு. கரெக்டா? இதை இயேசு கிறிஸ்து 1ஆம் வருகையில் வரும்போது பாருங்க, மத்தேயு 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டிவிட்டு மற்ற தொழில்களுக்கு செலுத்துகிறார்கள். தாங்களும் ஒரு தொழிலாளர் அவனை சொல்ல மாட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சுமப்பதற்கு அரிய அப்படின்னா தூக்க முடியாத பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோல் மலை ஏற்றிடுவாங்க. ஆனா அவங்க ஒரு விரல்னால தொட மாட்டாங்க. என்ன அர்த்தம்? என்ன சொல்றாரு? அன்னைக்கு இருந்த இந்த அதிகாரம் ஃபுல்லா வேதபார பரிசையை பத்தி தான் பேசுவார். மாயக்காரரை வேதபாரகரே பரிசெயரே உங்களுக்கு ஐயோ, அதான பேசுறாரு. பேசி வரும்போது இவங்க எல்லாருமே ஜனங்களை நல்லா என்ன பண்ணுவாங்க? இதை செய் அதை செய், பிரமாணத்தை எப்படி ஃபாலோ பண்ண அப்படி பண்ண எல்லாம் சொல்லுவாங்க. சுமக்கவே முடியாது அவங்களால.
தோல்ல வச்சுக்கிட்டே இருப்பான், சுமன்னு. ஆனா அவங்க சுமப்பாங்களான்னா ஒரு சுண்டு வரல கூட தொட மாட்டாங்க. படிங்க அப்படியே. தங்கள் கிரிகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கலை பெரிதாக்கி விருந்துகளில் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேபிள், ஜபாலயத்துல அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சேரு, சந்தை வெளிகளில் அவங்கள பார்த்து பிரைஸ் பண்றது, மனுஷரால் பாஸ்டர் என்ன பண்ணணும் விரும்புகிறார். நாங்க சொல்ல இதெல்லாம் எங்களை தப்பா இருக்காது. யார் சொல்ற? இயேசு சொல்ற. தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கினா தங்கள் காப்பு நாடா அதான் அங்கி போட்டு கட்டுவாங்கல்ல, அது எது கட்டுறது ஆரம்பத்துல? ரொம்ப நேரம் வரல. ஆசாரியன் போறாருல பலி செலுத்த, முதல்ல ஆசாரியன் தன் பாவத்துக்காக பலி செலுத்துவார், அப்புறம் தான் ஜனங்களுடைய பாவங்களுக்கு என்ன பண்ணுவார்? பலி செலுத்துவார் இல்லையா? அவர் பலி செலுத்த போகும்போது கயிறு கட்டிட்டு தான் போகணும். உள்ள ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா இறந்துட்டாருன்னா நீ ஓடி ஐயோ மாமாலாம் தூக்க முடியாது. அவர் போய் யாரு செத்து போயிடுவா? போறவனுக்கு அது. அதுல உள்ள போய் அவர் மணி ஆட்டிட்டு தூபம் காட்டுறாரு இல்லையா? அவர் ட்ரெஸ் எல்லாம் மணி இருக்கும். சவுண்ட் நின்றுச்சுன்னா கண்டுபிடிச்சிடலாம். என்ன அர்த்தம்? இல்ல, கயிறு இழுக்கலான்னு அர்த்தம். சத்தம் மணி சத்தம் வரலன்னா கயிறு இழுப்பான்னு அர்த்தம் இல்லையா? தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்கள் தொங்கலை பெரிதாக்கி விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார். யார்? நல்ல விதமா இருக்கிறவங்களை பார்த்து சொல்றாரா இதுல? ஒல்லாங்கனின் புத்திரர் எங்க சொல்லிட்டு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்றார். படிங்க. நீங்களோ அப்படின்னு என்ன அர்த்தம்? பாஸ்டர்னு உங்களை கூப்பிடும். ரவி என்று அழைக்கப்படாதிருங்கள் அப்படின்னு அர்த்தம். நீ உன்னை போதகர்னு கூப்பிட சொல்ற அப்படின்னா கிறிஸ்துவோடைய பெயரை நீ எடுத்துக்கிறன்னு அர்த்தம். அதனாங்க கிறிஸ்து ஒருத்தர். இப்ப நான் உங்களுக்கு என்ன பண்றேன்? உங்களை நான் போதிக்கிறேன்ல, என்ன நீங்க என்ன கூப்பிட வேண்டாம், கூப்பிட வேண்டாம். ஏன் இல்ல? போதிக்கிற போதகம் என்னது இல்ல. இது நான் போதிக்கிறேன்ல, இது என்னுடைய வார்த்தைகள் இல்ல. அதனால நான் யாரும் இல்லை, உங்களுக்கு போதகர் இல்ல இல்லையா? என்ன நீங்க போதகர் இருக்கிறாங்க, ஆனா என்ன போதகர் நீங்க என்ன பண்ண வேண்டாம். போதிக்கிறவர்கள் போதகர்கள், அதுல தப்பு கிடையாது. ஆனா என்ன போதகர் நீங்க என்ன பண்ண வேண்டாம், கூப்பிட வேண்டாம். அப்ப எப்படிங்க கூப்பிடணும்? படிங்க. நீங்கள் எல்லாரும் சகோதரராய் இருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாரும் பிரதர்ஸ். நீங்க யாரு? பிரதர்ஸ். நீங்கள் சகோதரர். யாருக்கு சொன்னது? அன்னைக்கு இருந்த சீஷர்களுக்கே இதாங்க நிலைமை. யாருக்கு? அப்போஸ்தலர்களுக்கே இதான் நிலைமை. நீங்க பிரதர்ஸ். உங்களுக்கு யார் தான் போதகர்? இயேசு கிறிஸ்து தான் போதகர். அந்த மகிமை நீ எடுத்துக்காது. அடுத்தது, பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாத. பூமியில ஒருத்தனையும் ஃபாதர்னு கூப்பிடாத. ஏன்? வசனம் எப்படி இருக்கு பாருங்க. வசனம் எப்படி இருக்கு பாருங்க. வசனத்துக்கு தான் நடுங்கணும். நம்ம யாருக்கு நடிக்கிட்டு இருக்கோம்? ஐயோ இப்படி கூப்பிடலன்னா நம்ம காலிட்டு மனுஷனுக்கு நடுங்கிற பயம் தான் எனக்கு பயம் இருக்குதே தவிர, பூமியில ஒருவனே உங்களுக்கு பிதா என்று என்ன பண்ணாதீங்க, அழைக்காது. அப்புறம் படிங்க. அவர் தாங்க எங்க குருன்னு கூப்பிடாதீங்க. ஏன்? கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவா இருக்கிறார். இதெல்லாம் எங்க போதிக்கிறது? இல்ல, எந்த சபையில இதெல்லாம் போதிக்க முடியும்? இதுல முதல்ல இதெல்லாம் எடுக்க முடியுமா?
இல்ல நீங்க அதை டீட்டெயிலா படிக்க வேண்டாம். இல்ல நீங்க அது ஏதாவது ஒரு ஆராய்ச்சி பண்ணி கத்துற மாதிரி எதனா இருக்கு அதுல? எப்படிதான் இருக்கு? டைரக்டா தானே இருக்கீங்க. ஏன் கண்ணுல படல இதுல எல்லாம்? உங்களை போதகர்னு கூப்பிட விரும்பாத, பிதான்னு கூப்பிட விரும்பாத, நீ ஃபாதரு அப்படின்னு கூப்பிட விரும்பாத. ஏன்னா அது பிதாவுக்கு நீ செலுத்த வேண்டிய மகிமை. உன்னை யாரும் குருன்னு கூப்பிட விரும்பாத. எனக்கு இவன் சீஷரு, எனக்கு இவன் சிஷ்யன், நான் அவர் எனக்கு குரு. டோன்ட் கால் குரு. இதெல்லாம் யாருக்கு போக வேண்டிய மகிமை? பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் செலுத்த வேண்டிய மகிமை. இதை நீ எடுத்துக்காத. கரெக்டா? அப்போ படிங்க, இதோட முடிச்சிடலாம். தேர்ட் ஆர் அடுத்த வாரம் பார்க்கலாம். சொல்றா பாருங்க, நீ பெரியவனா இருக்கு விரும்புறியனா? எப்படி இருக்கு? ஊழியக்காரனா இருக்கு. தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நியாயக்காரராகி வேதபாரகரே, பரிசேயரே உங்களுக்கு ஐயோ! ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. ஏன்? நீங்களும் போக போறது இல்ல, போறவங்களே என்ன பண்ண போறது இல்ல, போக விட போறது இல்ல. காரணம் என்ன? படிங்க. நியாயக்காரராகி வேதபாரகரே, பரிசேயரே உங்களுக்கு ஐயோ! பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி, ரொம்ப நேரம் ஜெபம் பண்றீங்க. எதுக்காக? எல்லாத்தையும் இருதயத்தையும் தேவன் பாத்துட்டு வரலங்க சிஸ்டர். நான் எங்க வீட்டுல காலையில 5 மணிக்கு வந்து கத்துறேன். எதுக்கு கத்தி ஜெபம் பண்றேன்? எதுக்கு? அதுதான் சொல்றேன். இப்போ என் ஜெபத்தால ஒருத்தன் ஈர்க்கப்பட்டு அவன் ஜெபம் பண்ணோன்றது நல்ல எண்ணம். என் ஜெபத்துல இருக்குன்னா காலையில அவன் தேவனை தேடுறான் அப்படின்னு சொல்லி இன்னொருத்த ஜெபம் பண்றது என்னுடைய நல்ல எண்ணம். ஆனால் நான் ஜெபம் பண்ணுவது மத்தவனுக்கு என்ன பண்ணணும் தெரியணும்னு சொல்றது ஒரு இப்ப எல்லா எண்ணத்தையும் யாரு பாத்துருவா? தேவன் பாத்துருவார்ல. கரெக்டா? தங்கள் பார்வை நீ எவ்வளவு நேரம் அந்த அந்த சைடே போங்களேன், ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுவாங்க அந்த சிஸ்டர். இப்படி சொல்லணும்னு நீ ஜெபம் பண்ணியா வேஸ்ட். தங்கள் பார்வைக்காக நீண்ட நேரம் ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து இப்படி பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதிக ஆக்கினை அடைவீங்க. கரெக்டா? அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இதெல்லாம் வேதத்தில் இருக்கிற இந்த அதிகாரம் வீட்டுக்கு போய் படிச்சு பாருங்க. இதெல்லாம் நமக்கு அலாட்னஸ் கொடுக்கிற வசனங்கள். வேதத்துக்கு மிஞ்சி ஒன்றும் கிடையாதுங்க. வேத வசனத்துக்கு மிஞ்சின மனிதனுக்கு யாரும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோ. கரெக்டா? யாரையுமே தேவன் ஈக்குவலா வச்சு என்ன பண்ணிடாதீங்க, பாத்துறாதீங்க. யாரையுமே கிறிஸ்துவுக்கு ஈக்குவலா வச்சு என்ன பண்ணிடாதீங்க. எல்லாரும் விழுந்து போற மனிதர்கள். மனிதனை மனிதனா பாருங்க, மனிதனை மனிதனா பாருங்க. எல்லாருக்குள்ளேயும் பலவீனம் இருக்கு. ஓகே, எல்லாருமே ஒரு பட்சத்துல ஒரு பக்கத்துல ஆக்டிங் பண்றவங்க தான் இருப்பாங்க. ஆக்டிங் தான் இருக்கும். ஓகே, யாரை பத்தி இங்க யாருக்கும் முழுசா என்ன பண்ணாது தெரியாது. நான் உங்க முகத்தை பார்த்து பேசுறேன், என் சிந்தையில என்ன இருக்குன்னு உங்களுக்கு என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. எல்லாருக்கும் அதுதான் இல்லையா? அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இந்த கடைசி காலத்துல இருக்கணும். வசனத்தை மட்டும்தான் பிடிக்கணும் நீங்க. ஏன்னா நான் சொல்லுகிற வசனங்கள் தான் உங்களுக்கு கடைசி நாள் என்ன பண்ணும், நியாயம் தெரியும். நான் நிறைய முறை சொல்லிட்டேன், நீங்க எந்த சபைன்னு பார்த்து உங்களை இயேசு கிறிஸ்து பரலோகத்துல விட மாட்டார் இல்லையா? உங்களுக்கு யார் போதிச்சான்னு சொல்லி என்ன பண்ண மாட்டார், விட மாட்டார். நீங்க எப்படி நடந்தன்னு பார்த்தா விடுவார். அதனால மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் வசனத்தை என்ன பண்ணுங்கன்னா பிடிச்சுக்கோங்க இறுக்கமா. இதுதான் உங்களை பரலோகத்துல சேர்க்கும், வேற எதுவுமே என்ன பண்ணாது, சேர்க்காது. ஓகே, அதனால நம்ம இதோட முடிக்கிறோம். அடுத்த வாரம் நம்ம இப்ப செகண்ட் ஹார்வெஸ்டே பாதி தான் போயிருக்கு. இன்னும் அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள் என்ற பாயிண்ட் என்ன பண்ணலாம்? நம்ம அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள் அப்படின்ற பாயிண்ட் படிக்கல. ஸோ அடுத்த கிளாஸ்ல அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள் அப்படின்னு படிச்சுட்டு தேர்ட் ஹார்வெஸ்ட் எப்போ நடக்குதுன்ற அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ணலாம்னா படிக்கலாம். இதுவரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, சரி. முதல் அறுவடை எங்க நடந்துச்சு? இஸ்ரேல். விதைச்சது யாரு? விதை எங்க விதைச்சாரு? எத்தனை விதமான விதத்துல? 4 நிலம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் யாரு? அப்போஸ்தலர்கள். எப்படி பிரிச்சாரு? கோதுமை, பதர் பிரிச்சாரா?
கோதுமை எங்க சேர்த்துட்டாரு? கலைஞ்சு. பதரையோ அவியாத அக்கினில சேர்த்தாரு. அதனால அவியாத அக்கினா அவர் உங்களுக்கு நிரந்தரமான ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. அந்த டைம்ல அவங்களுக்கு ஒரு ஆர்வஸ் முடிஞ்சிருச்சு. அதனால அவங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்ணிட்டார்? கொடுத்துட்டார். ஓகே, கொடுத்துட்டு இப்ப எதை ஸ்டார்ட் பண்ணிட்டார்? செகண்ட் ஹார்வெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டார். இங்க நிலம் உலகம், விதை ராஜ்யத்தின் புத்திரர். கரெக்டா? கலை பொல்லாங்கனின் புத்திரர். விதைச்சது கலைகளை விதைச்சது பிசாசு. அவைகளை விதைக்கிறவன் பிசாசு. படிச்சோம் இல்லையா? கரெக்டா? மனுஷன் நித்திரை பண்ணுகள்னா சபையை ஸ்தாபித்தவர்கள் என்ன பண்ணிட்டாங்க? எல்லாருமே மரித்த பிறகு சாத்தா என்ன பண்ணிட்டான்? சபைக்குள்ள கலைகளை கொண்டு வந்தான். அறுப்பு எண்ட் ஆஃப் த வேர்ல்டு, உலகத்தின் முடிவு. அறுக்கிறவர்கள் தேவதர். இந்த பாயிண்ட் பண்ண நம்ம அடுத்த வாரம் என்ன பண்ண போனா படிச்சுட்டு தேர்ட் ஹவர்ஸ் படிக்கலாம். ஸோ பொறுமையோட கட்டவங்க அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்.